பாப்பாவுக்கு நல்லா எண்ணெயை தடவிட்டு இந்த பொடியை போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டுங்க. அது பச்சை பிள்ளைக்கு வாசமா இருக்கும். பச்சை பிள்ளைய அப்படி கட்டி அணைச்சு அதோட உச்சந்தலையில அப்படி மோந்து பார்த்தீங்கன்னாக்கா அது என்னமோ ஒரு புள்ள வாசம் அவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப எல்லாத்தையும் நல்லா பொடிச்சாச்சு. வெட்டி வேறு வாசம் ஆவாரம் பூவு, பாருங்களேன், பூ, ரோஜா பூ, இது எல்லாத்தையும் போட்டு இது பிள்ளைங்களுக்கு உடம்புல பூசி குளிச்சதுன்னா பிள்ளைங்களுக்கு இந்த தோல் வியாதி எல்லாம் வராது. அதுக்காக தான் வீட்டில் செய்யறது இந்த பொடி. அப்பா, என் கையே இப்படி மணக்குது. பிள்ளை மேனியில் அழகாக தேய்ச்சி குளிப்பாட்டி அந்த பிள்ளைய கிட்ட போட்டுக்கிட்டு அந்த பிள்ளையோட நீங்களும் சேர்ந்து தூங்கினீங்கன்னா அந்த ஆனந்தமே வேற. ஏங்க இது குழந்தைங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லவே இல்லை. உங்களுக்கும் இந்த வாசம் பிடிச்சிச்சுன்னா தாராளமாக தேய்ச்சி குளிக்கிறதுக்கு எந்த வித தடையும் கிடையாது.